வந்த மீதி அது வந்ததிலேயே கெட்டு போகும். சொல்லுப்பா. திண்டிவனத்துலேருந்து வரோம் சாமி. திண்டிவனம் பக்கத்தில் வெளிமேடுபேட்டை கிராமம். சரி. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். சரி. விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க. நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா? சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம் நீட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாட போவேன், என் மனைவி தானே என்ன போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தையே வேணாம் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணும்ன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை. எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் அப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த ஒன்று கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றதில்லை. நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். நன்றி. நன்றி. திருப்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் யோகேஷ். ஜோரா பேசு. என் பேர் யோகேஷ், திருப்பத்தூர்லேருந்து வரேன். சரி. இப்போது நான் சின்ன வயசில் வந்து இப்போ கோயிலெல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்க. சரி. ஸோ அது பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன், ஏன் அப்படி வெட்டுறாங்க அது இதுன்னுட்டு. ஸோ அதிலிருந்து தேடி சாமி அப்படிலாம் கேட்கல, அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன். சரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இதில் தூங்கியிருக்கேன். சரி. அப்படி தூங்கி ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கியிருக்கேன். சரி. 2 தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி. சந்தோஷமும் பட மாட்டேங்கிறேன், சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறேன். ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன். சரி. இது கரெக்டாக இருக்கிறது. இப்போது எதனா ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சரி. இப்போ எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினச்சி ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது. சரி. இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன்? உன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? இல்லைங்க. ஏன் இல்லை? கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏன் இல்லை? இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது. இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் வாழறோம். ஒருத்தன் வாய் ருசிக்கு வெட்டி துண்ணுக்குன்னே இருக்கிறான். ஒருத்தன் வெட்டுறதை பார்த்தா ஏன் இப்படி இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக்குது இதுன்னு நினைக்கிறான். 2 பேரும் நினச்சோம் மனுஷன் தான் செயலில் இருக்கிறான். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ அம்மா செத்து போகுது 6 மாதம் ஏந்துக்க மாட்டான் ஒரு புள்ள. அந்த பாசம் அம்மா செத்து போகுது முதல்ல ஓஞ்சி தொல்லன்னு நினைக்கிறான் ஒரு புள்ள. 2 பேரும் பிள்ளைங்க தான், அம்மா தான் பெற்றுது. அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை, அவன் மனசை பொறுத்து செயல். இதுதான்மா வாழ்க்கை. இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது. எல்லாம் பொய்யா போக போகுது. நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவும், நிஜம்ன்றது உலகத்தை ஆள்ற இறைவனும் தான் நிஜம். மீது எல்லாம் பொய் பொருள் தான். இந்த பொய்யே தான் தோற்ற பொருளாகுது. இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய். சரிங்க. அப்புறம் இப்போ கர்ம வினையை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, பார்த்துருக்கேன். எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம். ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன், நல்லது பண்ணணும். புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன், அதுக்கான பலன் அனுபவிப்பேன். அதில் என்ன வரப்போகுது? எனக்கு ஒன்றும் வர சந்தோஷம் கிடையாது. தர்மமே பண்ணாதப்பா. புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணின்னா. ஆனால் பாவமே பண்ணாத பார்க்கலாம். ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்தில் பார்க்கலாம். நீ நடக்கும்போது 4 எறும்பு செத்து போகுது. நீ பாவம் பண்ணாத இருக்குதையா? வாயில் பேசுறதுலாம் நல்லா இருக்கும், செயலில் செய்ய முடியாது. அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம். எனக்கு புண்ணியம் வேணாம் பாவம் வேணான்னா வாழ்ந்துட்டு போ, அது உன் விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்கிறேன். நீ எடுத்தா எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம்?
எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது. அதான்பா, புண்ணியம் வானா உனக்கு, பாவம் வானான்னு சொல்ல பார்க்கலாம். அதுவும் தான். சோத்துனாலே இருக்கும், பாவம் இருக்காம இல்லாமல் இருக்கும். நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்போ சாப்பிட்றியோ அப்போல்லாம் பாவம் வரதான் செய்யும். என்ன வேலை செய்கிற? படிச்சுட்டு இருக்கேன். எப்போ படிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போகவே போக மாட்டியா? வேலைக்கு போனால் பாவமாச்சு, அது பாவப்பட்ட சம்பளம் தானே, போவாத இருக்க முடியுமா? அதனால உலக வாழ்க்கையை யோசித்து பாரு. தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை பண்ணின்னு வாழ, அதை வாழவே முடியாது உன்னால. இப்போ நீ படிச்சதெல்லாம் யாருடைய தொட்டில் படிச்ச? அவ எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நீ சம்பாரிச்சு படிக்கல இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ நல்லா வாழணும், நீ சம்பாரிச்சு போடணுன்னு. நான் பாவம் பண்ணுவோங்க, போக மாட்டேன் வேலைக்கு, நான் என்னத்துக்கு படிச்சதுக்கு? அதனால ப்ராக்டிக்கல் வேற, பேசுறது வேற. அதனால ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்குங்க. நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசுல. எனக்கு பாவம் வேணா புண்ணியம் வேணா, பாவனுக்கு ஒரு அடையாளம், புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமா அதெல்லாம் விருப்பம் இருக்கு. நல்லது செய்ய, நல்லது செய்யாதெல்லாம் எப்படி செய்வேன்? நீ நினச்சிக்கினே இருந்த போதுமா? செய்யறதுக்கு பொருளாதாரம் வேணும். சும்மா வாயில நினச்சிக்கணும், இல்லைங்க நான் நல்லா செய்யணும் தாங்க நினைக்கிறேன், என்கிட்ட இல்லைங்கன்றா. ஏன் நினைக்கிறேன்? நீ இல்லாதவன் ஏன் நினைக்கணும்? இருக்கிற கொடுக்குறவன் நினைக்கணும், கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும்? அதை அதனால பேசுற விஷயம் இல்லைப்பா, இது ரொம்ப பெரிய விஷயம். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் பேசலாம், ஆனா எல்லாராலையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. ஓ நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து வரேன். சரி. என் பேர் காமராஜன் சொல்லி. சரி. டிக்டாக்ல ஆரம்பித்து நான் 1.5 வருஷமாக உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். சரி. ஒரு வீடியோவை 10 தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது. சரி. ஸோ எனக்கு நிறைய சந்தேகம் நிறைய இருந்துச்சு வாழ்க்கையில். சரி. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை எனக்கு அந்த சந்தேகம்லாம் தீர்த்துருச்சு. உங்ககிட்ட கேட்கணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும். சரி. ஒன்று மட்டும் என் மனசில் கேட்கணும்னு தோணுச்சு. சரி. அது என்னென்னா, நம்ம ஆத்மா அப்பா, நம்ம மனசு வந்து புல்லுன்னு சொன்னீங்க. உடலை மறந்துடுங்க, உயிரை மட்டும் நினைங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த உயிரை நீங்கள் அதுவும் சொல்லிட்டீங்க. என் உடம்பு எப்படி ஏற்குது, 3 விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் எனக்கு புரியுது. இந்துவாக தான் என் உயிர்னு சொன்னேன், அதுவும் எனக்கு புரியுது. அது எப்படி உணர்றது அந்த உயிரை அப்படின்றது எனக்கு உணரணும்னா நீ அதிலே போனால் தான் உணர முடியும். ஐயோ, பாடம் உபதேசம் வாங்க, அதை செய்துனே வரும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க எதை நினைக்கணும்னுட்டு. அதை செய்யும்போது போக 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 உணர ஆரம்பிப்பேன். இது உணர்றது வந்து ஒரு நாள் ஏன்பா எப்படிப்பா அப்படின்னு உணர்றது இல்லை, ஏன்னா சொல்லி உணர்றது இல்லை, நீ செய்து உணர்றது. அதனால் உபதேசம் வாங்கும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க, அதுபடியே நீ செய்து ஒரு 3 நாள் உபதேசம் வாங்கும்போது நீ உணர்வாது. சரி சார். ஒரு நாளில் உணர்ற விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் ஒன்று நான் ஆசைப்படல, அது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அதை சொல்லி கொடுக்குறபடியே நீ போகணும். ஓகே. போகும்போது இது உடலா நான், அப்போ நான்ன்றது எது, என் உயிர்ன்றது எது அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா இது எதுவும் இந்த பாருப்பா, இதுதான் இந்த பொருள், இதுதான் இந்த பொருள் எடுத்து காட்ட முடியாது. ஆமாம், காட்ட முடியுமா? முடியாது. இது எல்லாமே உணர்ற பொருள். அது காட்டுறதால தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, கணவனும் மனைவி புணர்வு பண்ணுறீங்கல்ல, அது அந்த அதில் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லை, அதை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உணர முடியுது, காட்ட முடியாது. இதுதான், அதுதான் ஆன்மீகம், தெய்வீகம் தான். தெய்வீகத்தை வந்து சொல்லவே காட்டவே முடியாது, உணரதான் முடியும். அந்த உணர்றதுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சொல்லி கொடுக்குறபடி போங்க, உணர்வீங்க. சரிங்க சார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க சொல்லுவீங்க அது குடும்பத்தை விட்டுட்டு நீ வரக்கூடாது. அது மாதிரி வந்தா நான் இங்க சேர்க்கறதே கிடையாது. சரி, சொன்னது எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வர மாட்டேன். ஏன்னா இந்த பிறவி எனக்கு குடும்பத்தோட இருக்கணும்னு இருக்கு. இந்த பிறவியில் 100 பிறவி எடுத்தா கூட குடும்பத்தோட வாழணும், அப்பதான் இன்ப துன்பம் தெரியும். ஆமா சாமி, நான் ரொம்ப இன்ப துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் வந்து சாமியாரா போறேன் அப்படின்ட்டு அது ஒண்ணு மட்டும்தான் தெரியும், குடும்பம் தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கடவுளே வேணா, குடும்பம் மட்டும்தான் வேணும், கடவுளே தெரியாது. ஆனா இதுல எப்படி தெரியுமா, குடும்பத்துல என்னென்ன நடக்கும், என்னென்ன இன்பங்கள் இருக்குது, என்னென்ன துன்பங்கள் இருக்குதுன்னு உணரணும். கடவுள் இதுல இருந்து போகும்போது கடவுள்கிட்ட என்ன இன்பம் கிடைக்குது, கடவுளுடைய நிலை எப்படி இருக்குது, நம்ம கடவுள் நிலையில எப்படி இருக்கிறோம் தெரிஞ்சுக்கத்தான் இது. இது இருவிதமான வாழ்வு. மற்றவெல்லாம் ஒரு விதமான வாழ்வு வாழ்வான், இது இருவிதமான வாழ்வு, கடினமான வாழ்வு இது. ஏன்னா ஒரு இல்லறத்திலிருந்து துறவரத்தை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எடுத்த உடனே துறவரம் போயிடலாம்.
இல்லை எத்தோடனே இல்லறத்துல இருந்துடலாம். ஆனா இல்லறத்துல இருந்துக்கும் துறவரத்தை நாடுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு மனம் பக்குவப்படணும். பக்குவப்படணும்னா அந்த பயணத்தை நீ நீண்ட பயணத்தை பயணம் பண்ணணும். பயணம் பண்ணும்போது தான் அந்த மனம் அந்த பக்குவப்படும். பக்குவப்படும் போது தான் இல்லறத்துல இருந்து தான் பண்ணணும். இதை துறவை ஓடி போய் பண்றது இல்லை. நீங்க இந்த இமயமலையில் போய் உட்காந்தீங்கன்னா கூட உன் உடல் தான் இமயமலையில் இருக்கும், உன் மனசுலாம் உன் வீட்டுல தான் இருக்கும். அதுல ஒரு பிரயோஜனமே இல்லையா. ஆனா நீ இருந்த இடத்துல இருந்து உன் பொட்டாட்டி பார்ப்ப, உன் புள்ளிய பார்ப்ப, அப்போ மறந்துடுவேன். உனக்கு அந்த ஞாபகமே வராது பாடம் பண்ணும்போது. ஆனா நீ வெளியூருக்கு போயிட்டு பாரு, குழந்தை என்ன பஞ்சுன்னு தெரியல, பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியல, புள்ள என்ன பஞ்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுருந்தா இப்போ தவிர கடவுளை மறந்துடுவேன் நீ. இது மாதிரி தான் நிறைய பேர் மறந்துட்டு சுத்திங்கிறான் சாமியார் எண்ணி போட்டு. எங்க இருக்குறியோ அங்கிருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போறது சாதனையே கிடையாது, அது பயம். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வெள்ளை உடையோட தான் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு பெண்களுக்கு உடை இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க, வெள்ளை துணியோடு வந்துருங்க. சொல்லுமா, எங்கேருந்து மாறீங்க? திருப்பூர்லேருந்து வரேங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். சொல்லுமா. பொன்மலர் சார். சரி. உங்களை பார்க்கணும்னு ஆசை எனக்கு. சரி. அதனால வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தடுங்கலாச்சு, இருந்தாலும் உங்களை ஒரு தடவையாக பார்த்துறோன்னு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டேன். மனசு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா சரிங்க சார், எத்தனையோ தடைகள் வரும், வேறு வேறு வேலைங்க வந்துடும் அந்த நேரத்துக்கு. ஆனால் நம்ம மனம் ஒரு நிலைப்பட்டு போச்சுன்னா எது இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இதுதான் முதல்ல பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லை போகலாம் பார்க்கலாம், இந்த வேலை வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலான்னா திருப்பி பார்க்கவே முடியாது, போயிடும். அதனால் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, நினச்சா அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா நம்ம நினச்சது முடியும். ஆனால் அதை முடிக்காமல் எல்லாத்துலேயும் கால வச்சோம்னா எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாது. சொல்லுமா. உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். மனசு நிம்மதியாக இருக்குது இன்னைக்கு தான். சரி. நிம்மதியாக தான் ஊருக்கு போகிறேன். ரொம்ப ஆசீர்வாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம். 30 வயசுல எங்கேருந்து வரீங்க? மேடவாக்கம். தாம்பரம் மேடவாக்கமா? 30 வயதுல கோயில் வழிபாடு விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க. 30 வயதுல கோயில் வழிபாடு விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க வர சொல்லி. நான் 31 வயதுல வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையா? அதனால தான் அதை சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே வயசு அப்படின்றது உன் உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா? ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சுதா கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்ததான் உடல். ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது முதுமையும் கிடையாது, அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும், ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா, எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட யாரை கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குரு கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தாம்மா அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க,
எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. மனுஷனுடைய மனசுல தான் வேற்றுமை. சொல்லுமா. என் முதல் உபதேசம் மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்க, அதனாலதான். இல்லம்மா, முதல் உபதேசம் மட்டும் வந்தா போதும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். சொல்லல. இல்ல 30 வயதுல ஆன்மீக வழிபாடு விட்டுருந்தா யாரா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க வந்தா போதும். இல்லையா, அப்படி நான் பேசி இருக்க மாட்டேனே. ஒரு அப்படி வீடியோல பேச வந்தது, மாட்டேமா. அதனாலதான். அது மாதிரி சொல்ல மாட்டேனே. ஒரு உபதேசம் கொடுத்துட்டா எல்லாரும் உபதேசம் கொடுத்து ஆசிரமத்தை எடுத்து முடிச்சுக்கலாமே. அதனால அப்படிலாம் இல்லை, 18 உபதேசம் வாங்கணும். அப்பதான் நீ முழு நிலைக்கு வர முடியும். ஆனால் இது 18 உபதேசம் வாங்குறது அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. ஏன்னா ஜென்ஸுங்க எங்கன்னா போனோன்னா பொண்டாட்டி கிட்ட சொல்லாத கூட அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா. ஆனால் அவங்களே வர பயப்படுறாங்க. பொண்டாட்டி கேட்டுக்குன்னு தான் வராங்க சில பேர். ஏம்மா போட்டா வேணாமா, நீ சொன்னீன்னாட்டம்மா போவேன் அப்படின்னு சில கணவன்மாரங்கள் வராங்க. ஆனால் கணவனுங்களுக்கு இந்த கதி. லேடிஸ் வந்து அப்படி போகவே முடியாது, நினச்ச உடனே போக முடியாது. எங்கேயும் கணவன்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும், பொண்ணுக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுவும் வர்றது வழியே பார்த்து நேரங்காலம் பார்த்து வரணும். ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது. அவனே பயப்படுறான், பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்களா. அதனால் உங்களுக்கு மனசு எது பிடிக்குதோ அதை நாடுங்க. அதுதான் நிம்மதியை தரும். யார் சொல்கிறதையும் கட்டாயத்துக்காக எதையுமே செய்யாதீங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவே கிடைக்காது. அது நான் சொன்னாலும் சரி, கடவுளே வந்து சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். அவர் சொன்னாருங்க அதனால் செய்துங்க, கடவுள் சொன்னாருங்க செய்யணும். யார் சொன்னாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. உங்கள் மனம் சொல்கிறது தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் சொல்கிறபடி நீங்கள் வாழுங்க. சந்தோஷம். ஐயா, நான் மேல்மருவத்தூர் பக்கத்தில் போரூர் கிராமத்துலேருந்து வரேன். சரி ஐயா, நான் ஒரு கோயில் பூசாரி அப்பா காலத்தில் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தெய்வ சக்திக்கும் துஷ்ட தீய சக்திக்கும் என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்பவே செய்யணும்னு விரும்புவோம். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது. அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பற்றி நீ ஏன் பேசுற? கடவுளை பற்றி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயிலில் பூசாரி, அம்மன் கோயிலில் இருக்கட்டும், பெருமா கோயிலாக இருக்கட்டும், தெய்வத்தை பற்றி தானே கேட்கணும். தீய சக்தியை பற்றி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறியோ உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னா அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லு சாமி. ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியா இருப்பான், சொல்லுங்க. பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது. ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்றான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினாதான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்க நம்பிக்கை வரும் அவங்க வரவங்க மேல? அதனால ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்னா இரு. தெய்வத்தை நம்பும் போது உலகத்துல தெய்வம் மட்டும்தான் பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்க தெய்வ சக்தி கிட்ட நிக்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமா படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி எல்லாம் ஒண்ணும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏத்துக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயல் புரியும். அதனால அது இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போறான், சரி, இருட்டுல போடான்றான். போற வழியில ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்க சுடுகாட்டுல ஒன்னே இல்ல, போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போறான். சுடுகாட்டுல தாண்ட போறோமே, அங்க எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேஸ்வரர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினைச்சுன்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்க எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனா ஒருத்தன் பாரு, நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில போறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது.
ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் இந்த ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும். அவனை பயம் பொறுத்து துட்டு பறிக்கிற வேலையா இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டீங்களா ஐயா? எங்க சித்தப்பா பையன் சின்ன வயசு, சரி, ஒரு 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி. இது மாதிரி சொல்றேன், ஒரு ஆபத்து இருக்கு, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா கேட்கல. அவன் குடியில போய் வீழ்ந்து சொன்னது ஆபத்துக்கு நான் தான். சரி. அதை கேட்காம குடியில போய் குடிச்சிட்டு போய் பைக்ல வீழ்ந்து ஆள் ஸ்பாட்லயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா பொண்ணை வந்து பெங்களூர் இடம் வாங்கி வந்து ஃப்ளைட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்லணும். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் புள்ள போய் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது. நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான பாரு, முடியாது. அவனுக்கு நேரம்